வணக்கம் children, this is Malathi. நாம இன்னைக்கு construction of pair of tangents to a circle from an external point, அதாவது வெளிப்புற புள்ளி P இலிருந்து வட்டத்திற்கு இரு தொடுகோடுகள் வரைஞ்சுக்க போறோம். அதாவது வட்டத்தின் மேல ஒரு புள்ளி இருந்ததுன்னா நம்மளால ஒரு தொடுகோடு தான் அந்த வட்டத்திற்கு வரைய முடியும். பட் வட்டத்திற்கு வெளியில இருக்கிற புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு தொடுகோடு வரை அப்படின்னா இரு தொடுகோடுகள் வரைய முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் example 4.31, draw a circle of diameter 6 cm from a point P which is 8 cm away from its center. Draw the two tangents PA and PB to the circle and measure their lengths. அதாவது 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்டம் வரைந்து வட்டத்தின் மையத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் தொலைவில் P என்ற புள்ளியை குறிக்கவும். அப்புள்ளியிலிருந்து PA மற்றும் PB என்ற இரு தொடுகோடுகள் வரைந்து அவற்றின் நீளங்களை அளவிடுக. நம்ம முதல்ல ஹின்ஸ் எடுத்து எழுதிக்க போகிறோம். பாருங்க, டயாமீட்டர் அதாவது விட்டம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டயாமீட்டரை 2R அப்படின்னு எழுதிக்கணும். அது எவ்வளோன்னா 6 சென்டிமீட்டர். அப்போ R உடனடியாக கண்டுபிடிச்சிடணும். Rஐ 2ஆல் வகுத்தா கிடைக்கக்கூடிய 3 சென்டிமீட்டர் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்புறம் பாருங்க, சென்டர் ஓன்னு தெரியும். நம்ம உடனே P என்ற புள்ளியில் தொடுகோடு அப்படின்னு இருக்காங்க பாருங்க. அப்போ OP = 8 சென்டிமீட்டர் அப்படின்னு வரைஞ்சிக்க போகிறோம். நமக்கு PAவும் PBயும் தான் டான்ஜென்ஸு. அதனோட மெஷர் என்னன்னு எழுதணுங்கிறதுக்காக அதையும் நாம் இங்கே நோட் பண்ணி வச்சிடுறோம். இப்போ பாருங்கள், ஒரு ரஃப் டயக்ராம் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு மெஷரில் நம்ம ஒரு சர்க்கிள் சின்னதாக வரைஞ்சிக்க போகிறோம். பாருங்கள், ஒரு வட்டம் வரைகிறோம். நம்ம அதனோட சென்டர் O அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். நம்மளோட ஸ்கேல் எடுத்து பாருங்கள், இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்க போகிறோம். அது 8 சென்டிமீட்டர் மெஷர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சும்மா ஒரு கோடு போட்டுட்டு நம்ம இந்த பாயிண்ட்டை P அப்படின்னு வச்சுக்கிட்டு இதை 8 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிடுறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்படி நம்மளோட ஸ்கேலை வச்சு Pலேருந்து அந்த வட்டத்தை தொட்டு செல்கிற மாதிரி ஒரு கோடு பாருங்கள், கரெக்டாக டச் பண்ணி போகிற மாதிரி மேலே ஒரு லைனும் டச் பண்ணி போகணும் கண்டிப்பாக. அப்போ தான் அதை தொடுகோடுன்னு சொல்ல முடியும். ஸோ தொட்டு போகிற மாதிரி ஒரு டான்ஜென்ட்டும் கீழே அதே மாதிரி அதே தொட்டு போகிற மாதிரி கீழேயும் டச் பண்ணி போகிற மாதிரி இன்னொரு தொடுகோடு டான்ஜென்ட்டும் நம்ம வரையணும். பாருங்கள், இப்படி வரைஞ்சிட்டோம் இல்லைங்களா? இப்போ இங்கே 2 ஆரோஸ் போட்டுக்கோங்க. இப்படி ஒரு ஆரோ அம்புக்குறி, இங்கே ஒரு அம்புக்குறி. நமக்கு அவங்களே PA PB தொடுகோடுகள்ட்டாங்க. அதனால் இங்கே ஏன்ற பாயிண்ட்டும் இதை B அப்படின்ற பாயிண்ட்டாகவும் குறிச்சிட்டு நாம் இதனோட ரேடியஸ் மார்க் பண்ணணும். ஆரம் என்னங்கிறத இந்த இடத்துல குறிப்பிட்டு காட்டணுங்கிறதுனால மையத்திலிருந்து OAக்கு ஒரு கோடும் பாருங்கள், சென்டர்லேருந்து OBக்கு இன்னொரு கோடும் நம்ம இப்படி வரைஞ்சிக்கிட்டு நம்ம இந்த ரேடியஸோட மெஷர் 3 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? அதை கண்டிப்பாக இங்கே எழுதணும். 6 சென்டிமீட்டர் எழுதிடாதீங்க, ஏன்னா விட்டம்னு கொடுத்துருக்காங்க. எப்பவுமே ஆரத்தை கொண்டு தான் வட்டம் வரைவோம். ஸோ டயாமீட்டரை வச்சு சர்க்கிள் வரையாமல் 2ஆல் டிவைட் பண்ணி தான் வரையணும் அப்படிங்கிறத மைண்டில் நம்ம எப்பவுமே வச்சுக்கணும். இப்போ ஃபேர் டயக்ராம் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம 3 சென்டிமீட்டர் ரேடியஸ் எடுத்துக்க போகிறோம். நம்ம காம்பஸில் பாருங்கள், 3 சென்டிமீட்டர் மெஷரில் நம்ம ஒரு சர்க்கிள் ஃபஸ்ட்டு வரைய போகிறோம். பாருங்கள், பாயிண்டில் வச்சு நம்ம ஒரு சர்க்கிள் ஆஃப் 3 சென்டிமீட்டர் ரேடியஸ் வரைஞ்சிட்டோம். நம்ம இந்த பாயிண்ட் O அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். சென்டர் வந்து அதுக்கப்புறம் 8 சென்டிமீட்டர் மெஷருக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும். அதாவது மையத்திலிருந்து அப்படின்னா நம்ம ஸ்கேலை கரெக்டாக இப்படி வச்சு 8 சென்டிமீட்டருக்கு பாருங்கள், இந்த 0வில் நம்ம O கிட்ட வச்சுட்டோம். பாருங்கள், 8 சென்டிமீட்டர் அப்படிங்கும்போது இதான் பாருங்கள், கரெக்டாக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கோடு போடலாம். போட்டாச்சு. ஸோ இதனுடைய நீளம் 8 சென்டிமீட்டர். நமக்கு இந்த புள்ளி Pங்கிற புள்ளி தான் மையத்திலேருந்து 8 சென்டிமீட்டர் தொலைவில் இருக்குன்னு இருக்காங்க. நம்ம அதை போட்டுட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, OP இருக்குது இல்லைங்களா? இதுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரையணும். அதாவது மைய குத்துக்கோடு வரையணும். அதனால் OPயில் நான் முக்கால்வாசி எடுத்துக்கிட்டேன். பாருங்க, மேலே ஒரு வில்லு, கீழே ஒரு வில்லு. அதே மாதிரி O அப்படில காம்பஸ் நுனியை வச்சுட்டு மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க், இந்த ப்ரீவியஸ் ஆர்க்ஸை கட் பண்ணுற மாதிரி வரைஞ்சிட்டோம். இது பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரையறதுக்காக வரைஞ்சிக்கிட்ட ஆர்க்ஸ். இதை ஜாயின் பண்ணி நம்ம மைய குத்துக்கோடு வரைஞ்சிட்டோம். மைய குத்துக்கோடு வரைஞ்சாச்சு. இந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? இதை M அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட காம்பஸ் எடுத்து இந்த எம்ங்கிற பாயிண்டில் காம்பஸ் நுனியை வச்சுட்டு OM அளவுக்கும்
பாருங்க மெஷர் பண்ணு நம்ம முதல்ல இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் கரெக்டாக தான் வரைஞ்சிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த ஓஎம்மோட அளவும் இந்த ஓபியோட அளவும் கரெக்டாக வருதா நம்ம போட்டோன்னா சர்க்கிள் போட்டோன்னா கரெக்டாக அதை டச் பண்ணி போகுமான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம இந்த சர்க்கிள் வரணும். பாருங்கள் வருது. ஸோ பாருங்க ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டோம். With M as center and OM and OP as radius, we have drawn a circle. வரைஞ்சாச்சுங்களா? இப்போ இந்த இரண்டு வட்டங்களும் வெட்டி கொள்கின்ற இந்த புள்ளி நமக்கு A ஒன்று, கீழே பாருங்க வெட்டியிருக்கு இந்த புள்ளி நமக்கு B. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்கேல் எடுத்து இந்த Pயிலிருந்து இந்த Bக்கு ஒரு கோடும் அதே மாதிரி அந்த Pயிலிருந்து A வழியாகவும் ஒரு கோடு போட போகிறோம். பாருங்க கரெக்டாக அந்த பாயிண்ட்ஸ் ரெண்டையும் டச் பண்ணுற மாதிரி வரணும். நம்ம வரைகிற கோடு பாருங்கள் இதை டச் பண்ணி வரணும். ஸோ வரைஞ்சிட்டோம். அதே மாதிரி பிஏவை ஜாயின் பண்ணுறோம், பிஏவை இணைக்கிறோம். கொஞ்சம் மேலே போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் அளக்கும் போது மெஷர் பண்ணும்போது இந்த டேஞ்சண்ட்டோட மெஷர் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா பிக்கும் ஏக்குமான டிஸ்டன்ஸ் மட்டும்தான் மெஷர் பண்ணணும். அதே போல் பிக்கும் பிக்குமான டிஸ்டன்ஸ் மட்டும்தான் மெஷர் பண்ணணும். பாருங்கள் இப்போ நம்ம அளவு எடுக்க போகிறோம். இட் இஸ் 7.4 கரெக்டாக வருதுங்களா? ஸோ இது 7.4 சென்டிமீட்டர். அதே மாதிரி கீழையும் 7.4 சென்டிமீட்டர்னு இது ஒரு தொடுகோடு இது ஒரு தொடுகோடு, ரெண்டு தொடுகோடும் ஒரே அளவில் தான் இருக்கும். ஸோ 7.4 இட் இஸ் 7.4 சென்டிமீட்டர். இப்போ நம்ம ரேடியஸ் வரையணும் அப்படிங்கிறதுக்காக பாருங்கள் கரெக்டாக ஸ்கேல் வச்சு இதை ஜாயின் பண்ணுறோம். நம்ம அது டாட்டட் லைன்ஸாக ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள் புள்ளி புள்ளியாக கரெக்டாக அந்த ஏ வரைக்கும் போடணும். அதே மாதிரி இந்த ஓபியையும் நம்ம இணைக்க போகிறோம். அதே மாதிரி டாட்டட் லைன்ஸில் இணைச்சிக்கிட்டு அது என்ன அளவு அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்பிடணும். பாருங்கள் இது 3 சென்டிமீட்டர், இதுவும் 3 சென்டிமீட்டர் அப்படின்னு குறிப்பிட்டுட்டு ஆக்சுவலாக இந்த ஆரமும் தொடுகோடும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும். அதாவது ரேடியஸ் அண்ட் த டான்ஜென்ட் ஆஃப் அ சர்க்கிள் வில் பி ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அதனால் அவை இரண்டும் செங்குத்து அப்படிங்கிறத இப்படி குறிப்பிட்டு நம்ம காட்டணும். ஸோ இவ்வளோதான் நம்ம டான்ஜென்ட் வரைஞ்சாச்சு. பட் டான்ஜென்ட்டோட அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதை எடுத்து எழுதணும் இல்லைங்களா? எவ்வளோ அப்படின்னா 7.4 சென்டிமீட்டர். ஸோ நம்ம அதை இங்கே பாருங்கள், இங்கே இடம் இருக்கு இல்லைங்களா? ஸோ லென்த் ஆஃப் தி டான்ஜென்ட்ஸ் PA சமம் PB சமம் 7.4 சென்டிமீட்டர்னு எழுதிக்கிட்டு இதுக்கு சரி பார்த்தல்னு ஒன்று பண்ணணும், வெரிஃபிகேஷன். அதாவது என்ன அப்படின்னா நம்ம இந்த PAவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறத நம்ம வெரிஃபை பண்ணணும். எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். நம்ம PA கண்டுபிடிக்கணும்னா ரூட் ஆஃப் பாருங்கள் இந்த பிக்கு முன்னாடி ஒரு ஓ போட்டு ஓபி அப்படின்னு எழுதிக்கோங்க. பிக்கு முன்னாடி ஒரு ஓ போட்டு ஓபி ஸ்கொயர், அப்புறம் இந்த ஏக்கு முன்னாடி ஒரு ஓ போட்டு ஓஏ ஸ்கொயர். சரிங்களா? அப்போது அதாவது என்னென்னா இந்த ஓபி ஸ்கொயர்லேருந்து இந்த ஓஏ ஸ்கொயரை கழிச்சா நமக்கு இதனோட நீளம் தெரியும். பாருங்கள் இது ஒரு செங்கோண முக்கோணத்தோட அமைப்பாக இருக்குது இல்லைங்களா? இது கர்ணம் இல்லையா? இது இரண்டுடைய வர்க்கங்களின் கூடுதல் இதனுடைய வர்க்கத்துக்கு சமமாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் அந்த ப்ராப்பர்ட்டி அதாவது பித்தாகரஸ் தியரத்தை பயன்படுத்தி நமக்கு இது வேணும் அப்படின்றதுனால கர்ணம் ஸ்கொயர்லேருந்து நமக்கு இந்த ஆரம் ஸ்கொயரை கழிச்சிட்டு அதுக்கு வர்க்க மூலம் கண்டுபிடிச்சா கிடைக்கும். நீங்கள் அப்படியெல்லாம் கூட அதை யோசிக்க வேண்டாம். பாருங்கள் நமக்கு PA வேணுமா? ஓபி ஸ்கொயர், இந்த பிக்கு முன்னாடி ஒரு ஓ போட்டு ஓபி ஸ்கொயர், அதே போல் மைனஸ் போட்டு இந்த ஏக்கு முன்னாடி ஒரு ஓ போட்டு ஓஏ ஸ்கொயர், இதை ரூட்டுக்குள்ளார போட்டுற போகிறோம். நமக்கு ஓபி அப்படின்றது பாருங்கள் நம்ம முதல்ல எழுதி வச்சுருக்கோம் ரூட்டுக்குள்ளார 8 ஸ்கொயர் மைனஸ் இந்த ஓஏங்கிறது 3 சென்டிமீட்டருங்களா? 3 ஸ்கொயர், நமக்கு 8 ஸ்கொயர் 64ன்னு தெரியும், 3 ஸ்கொயர் 9ன்னு தெரியும். நம்ம அழகாக அளந்து எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் அதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் இல்லைங்களா? 7.4க்கு மேலேயும் 5க்கு குறைவாகவும் இருந்தது. அதனால் இந்த தோராய குறியீடு போட்டு 7 நம்ம கரெக்டாக அளந்துட்டு அதை 7.4 சென்டிமீட்டர் PA அப்படின்னு நம்ம எழுதிடுறோம். இவ்வளவுதாங்க. Exercise 4.4ல 13th sum, draw the two tangents from a point which is 10 cm away from the center of a circle of radius 5 cm. Also measure the lengths of the tangents அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட மையத்திலிருந்து
10 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு தொடுகோடு வரையவும் மேலும் தொடுகோட்டின் நீளங்களை கணக்கிடவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம உதவி படம் ஃபர்ஸ்ட் வரைஞ்சுக்கிறோம் பாருங்க. ஃப்ரம் த சென்டர் இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு இருக்காங்கன்னா 10 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு புள்ளி இருக்குன்னு இருக்காங்க. அந்த புள்ளிக்கு அவங்க பேர் கொடுக்கல, நம்ம பீன்னு வச்சுக்கலாம். அதே போல் இரு தொடுகோடுகள் நம்ம டி டேஷ் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த வட்டத்துடைய ஆரம் 5 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 சென்டிமீட்டர் இந்த ஆரத்துக்கு மேலேயே இப்படி எழுதிடுங்க. நம்ம ஹிண்ட் எழுதுவோம் இல்லைங்களா, என்ன ரேடியஸ் அப்படின்னு இருக்காங்க. அதனால் ஆரம் ஆர் சமம் 5 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் வட்ட மையம் இருக்காங்க. நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, வட்ட மையத்தை ஓன்னு வச்சுக்குவோம், பி அப்படின்னு அந்த பாயிண்ட்டை வச்சுக்கலாம். ஸோ அதனுடைய நீளம் 10 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம டி டேஷ்னு பேர் வச்சுக்கிட்டோம். அப்போ பிடி ஈக்குவல் டு பிடி டேஷோட அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க, அதையும் ரெடியாக வச்சுட்டோம். இப்போ நம்ம ஃபேர் டயக்ராம் வரைய போகிறோம். உண்மை படம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 5 சென்டிமீட்டர் ஆரத்தில் ஒரு வட்டம் வரைய போகிறோம். ஸோ 5 சென்டிமீட்டர் மெஷர் ஹஸ் பின் டேக்கன் இன் மை காம்பஸ். பாருங்கள், 5 சென்டிமீட்டர் அளவு நான் காம்பஸில் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு வட்டம் வரைய போகிறேன். பாருங்கள், வட்டம் வரைஞ்சாச்சு. இப்போ வட்ட மையத்திலிருந்து, இதுதான் வட்டத்தின் மையம், இது ஓ அப்படின்னு மார்க் பண்ணிடுறோம். வட்ட மையத்திலிருந்து 10 சென்டிமீட்டர் தொலைவில் அப்படின்னு இருக்காங்க. பாருங்கள், வட்ட மையத்தில் கரெக்டாக கொண்டு போய் ஓ அப்படிங்கிற பாயிண்ட் வச்சுக்கிட்டோம். 10 சென்டிமீட்டர் நம்ம நேராக மெஷர் பண்ணுறோம். பாருங்கள், இதுதான் 10. ஸோ இது தொலைவில் ஒரு புள்ளி வச்சிட்டோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதை இணைக்கிறோம். இந்த பாயிண்ட்டை பி அப்படின்னு நேம் பண்ணிக்கிறோம். இதனுடைய தொலைவு நமக்கு 10 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கனால அதையும் நம்ம எழுதிக்கிறோம். இப்போ இந்த ஓபிக்கு நம்ம பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைய போகிறோம், அதாவது மைய குத்துக்கோடு. ஸோ ஓபியில் முக்காவாசி எடுப்போம் இல்லைங்களா, எடுத்துட்டு பியில் காம்பஸ் நீடில் வச்சுட்டு மேலே ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க் வரைகிறோம். அதே மாதிரி ஓன்ற பாயிண்டில் வச்சுக்கிட்டு மேலே ஒரு வில்லு கீழே ஒரு வில்லு வரைஞ்சி இந்த மைய குத்துக்கோடுகளை கோடை இணைக்கிறோம். ஸோ பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஃபார் ஓபி ஹாஸ் பின் ட்ரான். பாருங்கள், வரைஞ்சிட்டோம். இந்த மிடில் பாயிண்ட் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது எம் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். இந்த மிட் பாயிண்ட்லேருந்து நம்ம காம்பஸ் நுனியை வச்சு ஓஎம் ஓபி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இதனுடைய அளவுகள் கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக இருக்குது. ஸோ எம்மில் காம்பஸ் நீடில் வச்சுட்டு ஓஎம்ஸ் ஈக்குவல் டு ஓபிஸ் ஈக்குவல் டுங்கிற ரேடியஸில் நம்ம ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டோம். பாருங்கள், ஸோ இது 2 பாயிண்ட், இந்த 2 வட்டங்களும் வெட்டி கொள்கிற புள்ளி, இந்த புள்ளியை டீனும் இந்த புள்ளியை டி டேஷ் அப்படின்னும் வரைஞ்சிக்கிறோம். இப்போ நம்ம ஸ்கேல் வச்சு பிடி அண்ட் பிடி டேஷை ஜாயின் பண்ணுறோம். இதுதான் நமக்கு தேவையான டான்ஜன்ஸ். ஸோ பியிலேருந்து டீக்கு ஒரு கோடு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்படி போட்டோம். அதே மாதிரி இங்கே கீழையும் அதே மாதிரி பண்ணுறோம். போடக்கூடிய கோடு கரெக்டாக இந்த பாயிண்ட்டை டச் பண்ணி போகணும், அது மறந்துடாதீங்க. ஸோ இப்போ அளவு அளக்கணும் அப்படின்னா கரெக்டாக பாருங்கள், இந்த டீலேருந்து இந்த பீக்கு எவ்வளோ மெஷரோ அதை தான் மெஷர் பண்ணணும். வேறு எக்ஸ்ட்ராவெல்லாம் நம்ம மெஷர் பண்ணவே கூடாது. 8.8 அப்படின்னு கிடைக்குது எனக்கு. ஸோ 8.8 சென்டிமீட்டர். அதே அளவு தான் கீழேயும் கிடைக்கும். ஸோ ஒரு தடவை அளக்கும் போதே கரெக்டாக அளந்து எழுதிக்கோங்க. ஸோ 8.8 சென்டிமீட்டர் இங்கே எழுதிக்கலாங்களா உடனே, 8.8 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு. உடனே நம்ம ஆரம் மார்க் பண்ணுமா, அதை பண்ண போகிறோம். பாருங்கள், ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் டாட்டட் லைன்ஸில். அதே மாதிரி ஓடியையும் இணைக்கிறோம். ஸோ இதனுடைய அளவு 5 சென்டிமீட்டர். அதை கம்பல்சரி நம்ம இந்த மாதிரி எழுதணும், 5 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் லென்த் ஆஃப் தி டேஞ்சன்ட் எழுதணும் இல்லைங்களா, அது லென்த் ஆஃப் தி டேஞ்சன்ட் நீளம் அப்படின்னு 8.8 சென்டிமீட்டர் இருக்குதுங்களா, அதை எழுதிட்டோம். இதுக்கு சரிபார்த்தல் ஒன்று பண்ணணும். சரிபார்த்தல், அது வெரிஃபிகேஷன் இன் இங்கிலீஷ். என்ன சரிபார்த்தல் அப்படின்னா, நம்ம இந்த பிடியோட மெஷர், அதாவது பிடி சமம் ரூட் ஆஃப், இந்த பாருங்கள் பிடின்னு எழுதிட்டோம், இதுதான் தொடுகோடு, அதனால பிடி கண்டுபிடிக்கிறோன்னு எழுதிட்டோம். பிடின்னு எழுதுனா பிக்கு முன்னாடி ஒரு ஓ போட்டுக்கலாங்களா, ரூட் போட்டுட்டு பாருங்கள்
பிக்கு முன்னாடி ஒரு ஓ போட்டு ஓபி ஸ்கொயர் மைனஸ் டிக்கு முன்னாடி ஒரு ஓ போட்டு ஓடி ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாருங்கள் இந்த ஓபி எவ்வளோ 10 சென்டிமீட்டரா ஸோ 10 ஸ்கொயர் ஓடி எவ்வளோ 5 சென்டிமீட்டரா 5 ஸ்கொயர் இது அப்படியே ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர் 100 மைனஸ் 5 ஸ்கொயர் 25 நமக்கு இது என்னன்னு கிடைக்கும் ரூட் 75ன்னு கிடைக்கும். நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டு ரூட் 75க்கெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம். இது கரெக்டாக மெஷர் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக இது அப்படியே பாருங்கள் இது தோராயமாக அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 8.8 சென்டிமீட்டர் அப்படின்னு தாராளமாக எழுதிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு தேவையான டான்ஜென்ட்ஸ். எக்ஸசைஸ் 4.4ல 14th sum, take a point which is 11 cm away from the center of a circle of radius 4 cm and draw the two tangents to the circle from the point. அதாவது 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்து அதன் மையத்திலிருந்து 11 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியை குறித்து அப்புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு 2 தொடுகோடுகள் வரைக அப்படின்னு இருக்காங்க. ஆரம் 4 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்காங்க. மையத்திலிருந்து நமக்கு எத்தனை 11 சென்டிமீட்டர் தொலைவில் புள்ளியை குறின்னு இருக்காங்க. ஸோ நம்ம இதெல்லாம் எழுதிட்டோம். நமக்கு டிபிடி ஈக்குவல் டு பிடி டேஷ் நம்ம இந்த டேஞ்சன்ட்டோட நீளம் தெரியணுங்கிறதுக்காக அதை ரெடியாக எழுதி வச்சுக்கிறோம். நம்ம எப்பவும் போல் ஏதாவது ஒரு அளவில் ஒரு வட்டம் வரைஞ்சிக்கிட்டு வட்டத்தின் மையத்திலேருந்து ஒரு புள்ளியை குறிச்சிட்டு அதிலிருந்து 2 தொடுகோடுகள் வரைஞ்சிக்கிறோம். இதை பீன்னு பேர் வச்சுக்கிறோம். இது டி டேஷ்னு. நமக்கு இந்த வட்டத்தின் ஆரம் அதாவது radius of the circle is 4 cm. அதனால அதை மார்க் பண்ணிக்கிறோம். from the center to a point P வந்து 11 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதனால 11 சென்டிமீட்டர் நீளத்தில் இந்த பிங்கிற புள்ளி ஓலேருந்து பீன்ற புள்ளியை குறிச்சிருக்கோம். அதனால அது 11 சென்டிமீட்டர் அப்படின்னு இந்த ரஃப் டயக்ராமை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபேர் டயக்ராம் வரைய போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் நாம சர்க்கிள் வரையணும். ஆஃப் மெஷர் ரேடியஸோட அளவு 4 சென்டிமீட்டர் அப்படின்றதுனால 4 சென்டிமீட்டர் அளவெடுத்து நம்ம காம்பஸில் நம்ம ஓவர் சென்டராக வச்சுக்கிட்டு ஒரு சர்க்கிள் வரைகிறோம். பாருங்க வரைஞ்சிட்டோம். திஸ் இஸ் த சென்டர் ஆஃப் தி சர்க்கிள். வட்டத்தின் மையம் ஓ. இதிலிருந்து 11 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு பி என்ற புள்ளியை குறிக்கணும். ஸோ பாருங்க 11 சென்டிமீட்டர் தொலைவில் குறிச்சிட்டோம். இதை ஜாயின் பண்ணுறோம். இதுதான் பாயிண்ட் பி. இது 11 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ். அதனால 11 சென்டிமீட்டர் அப்படி எழுதிட்டோம். நம்ம ஓபிக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரையணும். ஸோ பீன்ற பாயிண்ட்லேருந்து முக்காவாசி எடுக்கிறோம். மேலே ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க். அதே மாதிரி பீல வச்சுட்டு காம்பஸ் நுனியை மேலே ஒரு ஆர்க்கும் கீழே ஒரு ஆர்க்கும் வரைஞ்சிட்டோம். அதை ஜாயின் பண்ணுறோம். We are going to draw a perpendicular bisector to OP. நமக்கு இந்த மிட் பாயிண்ட் கிடச்சிருச்சு M அப்படின்னு. நம்ம அந்த பாயிண்டில் நம்ம காம்பஸ் நீடியில் வச்சுட்டு ஒரு வட்டம் OM ஈக்குவல் டு OP ரேடியஸில் ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். அந்த சர்க்கிள் கரெக்டாக ஓபியையும் பியையும் எம்ஐயும் டச் பண்ணுதான்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம ஒரு சர்க்கிள் வரைகிறோம். பார்த்தீங்களா வரைஞ்சாச்சு. இந்த 2 சர்க்கிளும் இன்டர்செக்ட் பண்ணுற இந்த பாயிண்ட்ஸ், அதாவது 2 சர்க்கிளும் வட்டங்களும் வெட்டி கொள்கிற இந்த புள்ளியை இதை டீனும் இதை டி டேஷ்னு மார்க் பண்ணிவிட்டு டான்ஜென்ட் வரைகிறோம். பாருங்கள் பிடியும் பிடி டேஷும் தான் டான்ஜென்ட்ஸ் டு த சர்க்கிள் ஃப்ரம் தி எக்ஸ்டர்னல் பாயிண்ட் பி. அதே மாதிரி நம்ம ரேடியஸும் வரைஞ்சிடலாம் உடனே. இதனோட அளவு 4 சென்டிமீட்டர். ஸோ 4 சென்டிமீட்டர் எழுதிக்கிட்டோம். இப்போது நம்ம டான்ஜென்ட்டோட நீளம், அதாவது தொடுகோட்டின் நீளம் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அந்த கரெக்டாக அந்த டீலேருந்து பிக்கு எவ்வளோ மெஷர்னு பார்க்குறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10.2 வருதுங்களா? ஸோ 10.2 சென்டிமீட்டர். அதே கீழேயும் 10.2
2 சென்டிமீட்டர். பாருங்கள் இங்கேயும் உடனே 10.2 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிட்டோம். இப்போது நாம் வெரிஃபிகேஷன் பண்ணணும். சரிபார்த்தல். நமக்கு இந்த பிடியோட நீளம், ஸோ பிடி இஸ் ஈக்குவல் டு ரூட் போட்டோம், பிக்கு முன்னாடி ஒரு ஓபி ஸ்கொயர் மைனஸ் டிக்கு முன்னாடி ஒரு ஓ போடுங்க, ஓடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர் நமக்கு இந்த 11 சென்டிமீட்டர், ஸோ 11 ஸ்கொயர், ஓடி நமக்கு இந்த 4 சென்டிமீட்டர், ஸோ 4 ஸ்கொயர், நமக்கு ரூட் ஆஃப் 11 வந்து 121, 4 ஸ்கொயர் வந்து 16. ஸோ நம்ம இதுலேருந்து கழிச்சிட்டு ஸோ ரூட் ஆஃப் 105 அப்படின்னு கிடைக்குது. நம்ம இங்கே கரெக்டாக மெஷர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இது எவ்வளோ அப்படின்னா 10.2 சென்டிமீட்டர். நம்ம இதுலேயே பார்த்து இதனோட அளவு எழுதிக்கலாம். therefore PT is 10.2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெரிஃபையும் பண்ணியாச்சு. அவ்வளவுதாங்க.